Hi, இந்த கிளாஸில் ப்ளவுஸ்க்கு எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ட்ரெஸ் ஃபார்ம் அண்ட் எனக்கு ரெண்டுமே நான் எடுத்து காட்டுறேன். ட்ரெஸ் ஃபார்மில் நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப கிளியராக தெரியும். அண்ட் இப்போது ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறதுன்றதையுமே இந்த இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் தி மெஷர்மெண்ட் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான் எடுக்கணும். ஓகே, ஷோல்டர் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டரில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃபுல் ஷோல்டர். ஓகே, இதான் வந்து ஃபுல் ஷோல்டரோட மெஷர்மெண்ட். ஓகே, இது வந்து ஹை பாயிண்ட் ஷோல்டர், ஹெச்பிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஹை பாயிண்ட் ஷோல்டர். இது வந்து மிட் ஷோல்டர், அதாவது மிட் ஷோல்டர் பாயிண்ட். ஓகே, அண்ட் இது வந்து ஸ்லோ பாயிண்ட் இல்லைனா எண்ட் ஆஃப் தி ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஷோல்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறப்போ நம்ம ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட் வியூவில் இப்படி வச்சு நம்ம பார்த்து எடுத்தோம்னா இன்னும் கூட நமக்கு பெட்டர் ஒரு அனலைசேஷன் கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஷோல்டர் வைக்கிறோமா இல்லை கம்மியாக வைக்கிறோமான்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்ம கிளைண்ட்டுக்கு எடுக்கிறப்ப. ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இன்ச் டேப்பை இப்படி ஹோல்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ அண்ட் நீங்கள் இப்படி ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த ஷோல்டரோட இந்த இன்ச் டேப் இருக்கு இல்லையா, இது எப்படி பாஸ் ஆகணும்னா இப்படி ஃப்ளாட்டாக பாஸ் ஆகக்கூடாது. இந்த ஹை பாயிண்ட், இந்த நெக் ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வழியாக தான் பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ இங்கேருந்து இப்படி வரணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரக்கூடாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மேலே ஹை பாயிண்ட் வழியாக தான் இந்த மெஷரிங் டேப் வந்து பாஸ் ஆகணும். ஸோ நமக்கு எடுக்கிறப்பயுமே சேம் அதே தான், ஷோல்டர் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். அண்ட் ஒன் ஷோல்டர் போன் டு அதர் ஷோல்டர் போன் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கையோட மூமெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம கையோட மூமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே நீங்கள் போனீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து ஷோல்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு எடுக்கிறப்போ ஹேர் எதுவுமே மாட்டாமல் ட்ரெஸ்ஸோட காலர்ஸ் ஆர் சம்திங் எதுவுமே இல்லாத மாதிரி கரெக்டாக பார்த்து இப்படி எடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஷோல்டர் மெஷர்மெண்ட், இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட், அதாவது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட் ஹரிசான்டல் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம்னா செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல வரும்னா, நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு அண்டர் வரது தான் வந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறப்போ உங்களோட மெஷரிங் டேப் வந்து ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கணும். ஓகே, ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கணும். அண்ட் 1 or 2 ஃபிங்கர்ஸ் இன்சைட் வச்சுக்கணும். நான் வந்து தம் ஃபிங்கர் மட்டும் இன்சைட் வச்சுட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அண்ட் இப்படி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும், நம்ம கை வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கொடுக்குறப்போ ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுப்போம். செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ பேரலல் டு தி ஃப்ளோராக இருக்கணும். இப்போது நான் ட்ரெஸ் ஃபார்முக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ 1 or 2 ஃபிங்கர்ஸ் இன்சைட், இப்படி தான் வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி பேக் சைட் டவுன் ரொம்ப கீழே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கணும். இது செஸ்ட் மெஷர்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ பஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றது உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட், அதாவது நிப்பிள் பாயிண்ட் கிட்ட வர சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, நீங்கள் பஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறப்போ இல்லை ப்ளவுஸ் ஆர் வாட் எவர் கார்மெண்ட் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட இன்னர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வியர் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த பர்டிகுலர் ப்ளவுஸ் ஆர் அந்த பர்டிகுலர் கார்மெண்ட்டுக்கு என்ன இன்னர்ஸ் நீங்கள் நார்மலாக வியர் பண்ணுவீங்களோ அதே இன்னர்ஸ் தான் நீங்கள் வியர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இன்னர்ஸ் வியர் பண்ணுறப்போ அந்த இன்னர்ஸை கரெக்டாக லிஃப்ட் பண்ணி ப்ராப்பராக செட் பண்ணிட்டு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்மளால பஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ சேம் 1 or 2 ஃபிங்கர்ஸ் இன்சைட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், கரெக்டான மெஷர்மெண்ட். ஓகே, பேரலல் டு தி ஃப்ளோர் இருக்கணும். நெக்ஸ்ட் ட்ரெஸ் ஃபார்முக்கு, அதாவது இதுதான் நம்மளோட கிளைண்ட், இவங்க தான் நம்மளோட கிளைண்ட் அப்படின்னா அவங்கள ரொம்ப டச் பண்ணாத மாதிரி லைட்டாக தான் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, 1 or 2 ஃபிங்கர்ஸ் இன்சைட். அண்ட் இந்த மாதிரி கீழே இறங்கக்கூடாது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மெஷரிங் டேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, சேம் நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுக்கணும். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு வேறு. ஓகே, அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லென்த் எங்கே முடியுதோ அங்கே எடுக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது ப்ளவுஸ்க்கு நார்மல் வெயிஸ்ட்டை விட கொஞ்சம் மேலே நம்ம எடுப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் நீங்கள் எது வரைக்கும் போட போகிறீங்களோ அதோட எண்டில் வர சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போது நான் ட்ரெஸ் ஃபார்மில் அதை டேப் பண்ணியிருக்கேன். ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட ப்ளவுஸ் லென்த் வந்து
உங்கள் அண்டர் பஸ்ட் இதான் பஸ்ட், இந்த பஸ்ட்டோட கர்வ் முடியுது இல்லையா, இந்த பாயிண்ட் தான் வந்து அண்டர் பஸ்ட். இந்த பஸ்ட்டோட கர்வ் முடிகிற இடம் தான் அண்டர் பஸ்ட். அந்த அண்டர் பஸ்ட்லேருந்து 1.5 to 2.5 தான் மோஸ்ட்லி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லென்த் வந்து நம்ம வந்து நார்மலாக போடுவோம். லைக் இந்தியாவில் வந்து நம்ம போடுறது வந்து இந்த லென்த் அண்டர் பஸ்ட்லேருந்து 1.5 2 or 2.5 inches பில்லோ. ஓகே, அப்படி தான் வரும். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் பர்டிகுலர் பர்சன் போட்டு, சரி 2.5 தான் வரணுமா 3 வரக்கூடாதுன்னா தாராளமாக வரலாம். மோஸ்ட்லி நம்ம போடுறது இவ்வளோ இன்ச்சஸ் லென்த்தில் தான் நம்ம போடுவோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் தெரியும் இல்லையா. ஸோ அந்த கேல்குலேஷன் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் லென்த் வியர் பண்ணுவீங்களோ அங்கே ஒரு ரோப் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கூட உங்களோட மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேப் மேலே நான் வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறேன். வெயிஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ப்ளவுஸோட எண்டு பார்ட். அந்த எண்டு பார்ட் நம்ம எடுக்கிறப்போ 1 or 2 fingers எல்லாம் இன்சைட் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி வச்சோன்னா லைட்டாக ஒரு லூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அது நமக்கு வேணாம். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு கிரிப்னஸ் இருந்தால் தான் ப்ளவுஸ் நம்ம கை தூக்குறப்ப மேலே ஏறுறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் எந்த ஃபிங்கர்ஸுமே இன்சைட் வைக்காமல் கரெக்டாக இப்படி நீங்கள் வெயிஸ்டோட சர்க்கம் எடுங்க. ஓகே, இந்த மாதிரி. ஸோ நமக்கு எடுக்கிறப்போ இப்போது இப்படி ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட், லைக் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். லைட்டாக ஒரு டைட் ஃபீல் ஆகணும், ஆனால் ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, லைட்டாக ஒரு டைட் ஃபீலாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் 1 or 2 fingers இன்சைட் வச்சு எடுக்கிறதா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக, அதாவது என்ன ஆன்சர் வருதோ அதுலேருந்து ஒரு 0.25 or ½ inch வந்து குறையும். இப்படி நம்ம லைட்டாக டைட் பண்ணுறப்போ 1 or 2 fingers வைக்கிறப்ப. எதுவுமே வைக்கலன்னா நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ப்ளவுஸோட எண்ட், அதாவது ப்ளவுஸோட லென்த் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வர சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ மெயினான மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஷோல்டர், செஸ்ட் சர்க்கம், பஸ்ட் சர்க்கம் அண்ட் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துருக்கோம். அடுத்து வந்து லென்த், அதாவது ஹரிசான்டல் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோம். இப்போ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் எதை எடுக்கணும்னா ஷோல்டர் டு பஸ்ட் நீங்கள் எடுக்கணும். ஷோல்டர் டு பஸ்ட் அப்படின்றது ஷோல்டர் டு அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது நிப்பிள் பாயிண்ட் கிட்ட. ஸோ இந்த ஷோல்டர் டு பஸ்ட் ஆர் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து உங்களோட மிட் ஷோல்டர்லேருந்து நீங்கள் எடுக்கணும். இது ஹை பாயிண்ட் ஷோல்டர், இது வந்து மிட் ஷோல்டர். மிட் ஷோல்டர்ன்றது இந்த என்டையர் ஷோல்டர் ஸ்ட்ராப்பில் வர மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மிட் ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றது நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து இன்னர்ஸ் ப்ராப்பராக வியர் பண்ணால் தான் கரெக்டாக வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னொரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியும் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்படி நீங்கள் டேப்பை இப்படி கீழே ஃபால்ட் பண்ண விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். எந்த எண்ட் வந்து க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுதோ அந்த எண்ட் பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படியும் நீங்கள் எடுக்கலாம், அப்பெக்ஸ் ஆர் பஸ்ட் பாயிண்ட் வாட் எவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட். ஓகே, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் நான் இங்கே எடுத்து காட்டுறேன். ஸோ சேம் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கர்வ் இருக்கு இல்லையா, பஸ்ட் வந்து ஒரு கர்வ் ஃபார்மில் தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த கர்வ் எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் நம்ம இப்படி கையில் தான் ஹோல்ட் பண்ணோம். ஜஸ்ட் அந்த கர்வ் முடிகிற இடத்துல இதுதான் வந்து ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் லென்த். ஓகே, ஸோ அந்த இது முடிஞ்சதுலேருந்து உங்களோட ப்ளவுஸோட லென்த்து இதை விட்டுறக்கூடாது. இந்த அண்டர் பஸ்ட் லைனில் இப்படி ஒரு ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அதுதான் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் லென்த். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி 1.5 வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை 2 inches ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் 2.5 கேட்பாங்க. ஸோ இங்கேருந்து ஓவராலாக எவ்வளோ வருது அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஷோல்டர் டு ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த். ஓகே, ஃப்ரம் ஷோல்டர் டு வெயிஸ்ட் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த லைன்லேயே நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பார்த்துட்டோம், ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் பார்த்துட்டோம், ஷோல்டர் டு வெயிஸ்ட் அதாவது ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த்தும் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பேக் ப்ளவுஸ் லென்த்துமே. ஆக்சுவலி பேக் ப்ளவுஸ் லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ போடுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5, 14 or 14.5 வந்து மோஸ்ட்லி வியர் பண்ணுவாங்க. கொஞ்சம் டபுள் எக்ஸல் சைஸ்லலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 15.5 கூட வரலாம். இல்லைன்னா டிசைனிங் பர்பஸ்க்காக லென்த் ஆஃப் தி ப்ளவுஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் போடுவாங்க. ஸோ இது நம்ம பிளான் பண்ண முடியாது, அது சேஞ்ச் ஆகும். பட் நார்மலாக 13.5, 14.5 தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது. பட் இருந்தாலுமே இந்த நீங்கள் டேப் போடுறீங்க இல்லையா,
டேப் போட்டு பின்னாடியுமே நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ மிட் ஷோல்டர்லேருந்து உங்கள் பேக் ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ வருது. ரொம்ப லைக் ஸ்மால் சைஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க 13 inches கூட போடுவாங்க, அது கூட அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பேக் ப்ளவுஸ் லென்த் வந்து மிட் ஷோல்டர்லேருந்து நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் எண்ட் ஆகிற வெயிஸ்ட் லைனில் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் பஸ்ட் ஸ்பேன். பஸ்ட் ஸ்பேன்ன்றது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் நம்ம எடுக்கிறதா வந்து பஸ்ட் ஸ்பேன். ஸோ இங்கேருந்து ஒன் பஸ் பாயிண்ட் டு அதர் பஸ் பாயிண்ட். நீங்கள் இதை எடுக்கிறப்போ கிளைண்ட்டுக்கு நம்ம டச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ ஒரு 2 centimeter தள்ளி வச்சு நீங்கள் இப்படி செக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட மெஷர்மெண்ட்டை. ஓகே, ஸோ எஸ் சேம் செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றது. ஸோ மிட் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து பஸ் பாயிண்ட் எங்கே வருது, அண்டர் பஸ் பாயிண்ட் எங்கே வருது, அங்கேருந்து ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ வேணும், இப்படி ஒரே இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பேக் ப்ளவுஸ் லென்த் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நம்மளாக எடுக்கிறது வந்து கண்டிப்பாக கஷ்டம் தான். ஸோ நீங்கள் எதை யாரோட ஹெல்ப்னால எடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு கூட நீங்கள் பேக் ப்ளவுஸ் லென்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு தேவைப்படுற ஸ்லீவ் மெஷர்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கையை எப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இந்த டேப் வந்து உங்களோட ஸ்லோ பாயிண்டில் கரெக்டாக வந்து பாஸ் த்ரூ ஆகணும். ஓகே, ஸோ 1 or 2 fingers இன்சைட் வச்சுக்கோங்க. இன்சைட் வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுக்கணும். கீழே கையை இறக்குறப்போ அது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மூமெண்ட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கணும். ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது ரொம்ப லூஸாக இருந்தால் ஸ்லீவ் ரொம்ப லூஸ் ஆகிரும். ஸ்லீவ் லூஸ் ஆச்சுன்னா இங்கே ஃபோல்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இந்த லைன் வந்து உங்களுக்கு இந்த டேப் வந்து ஷோல்டர் ஸ்லோ பாயிண்டில் ட்ராவல் ஆகணும். அதாவது இதான் வந்து ஷோல்டர் ஸ்லோ பாயிண்ட். ஸோ இந்த மெஷரிங் டேப் வந்து இப்படி வரணும். ஓகே, this is arm hole circumference. அதுக்கப்புறமா ஆர்ம் ரவுண்ட் ஆர் பைசப் மெஷர்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம கையில் ஹையஸ்ட் சர்க்கம் எங்கே வருதோ அங்கே, அது எங்கே வரும்னா உங்களோட அண்ட்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் சர்க்கம் வரும். இந்த மாதிரி லூஸாக கார்மெண்ட் நீங்கள் எதாவது போட்டிருந்தீங்கன்னா லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க. ஓகே, ஸோ 1 or 2 fingers inside அண்ட் கையை கீழே டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்ம் ரவுண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தாச்சு, ஆர்ம் ரவுண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவோட லென்த், எவ்வளோ ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஷார்ட் ஸ்லீவ்னா ஷார்ட் ஸ்லீவோட லென்த் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்போ ஸ்லீவ்னா இந்த போனுக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் எடுத்து மோஸ்ட்லி 9.5, 10 or 9 inches இந்த மாதிரி வரும். அது கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாட் எவர் லென்த் நீங்கள் வந்து எல்போ தாண்டுறப்ப தான் நீங்கள் ப்ராப்பராக பொறுமையாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எடுக்கணும் ஃபுல் லென்த் வேணும்னா. ஸோ அதுதான் வந்து ஸ்லீவ் லென்த் நம்ம இப்படி தான் எடுப்போம், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் எந்த இடத்துல லென்த் முடியுதோ அந்த இடத்துல எடுக்கிறது தான் வந்து ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் ஸ்லீவ் ஓப்பன் நம்ம சொல்லுவோம். இப்போது எனக்கு 8 inches லென்த் வேணும்னா அந்த 8 inches லென்த்தில் வர சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, 1 or 2 fingers இன்சைட் வச்சு நம்ம எடுக்கணும். ஸோ 1 or 2 fingers இன்சைட் வச்சு எடுக்கிறப்போ நீங்கள் ஒரு கரெக்டாக இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்போ ரொம்ப டைட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக இருந்துட்டால் ஓகே, ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. அதனால் இப்படி வைக்கிறப்பையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இந்த இடத்துல லூஸ் வந்தால் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஸ்லீவுக்கு எதெல்லாம் தேவை, ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ், ஆர்ம் ரவுண்ட், ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவ் ஓப்பன், இதுதான் வந்து தேவை. மித்தபடி கேப் ஹைட் நம்ம ஸ்டாண்டர்டாகவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நெக், அதாவது என்ன டிசைன் நம்ம போட போகிறோமோ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் நெக் டெப்த் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக் டெப்த் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வேறையாக இருக்கும், பேக்குக்கு வந்து வேறையாக இருக்கும். ஸோ நெக் ரிலேட்டட் மெஷர்மெண்ட்ஸ் என்னலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரண்ட் நெக் டெப்த். அந்த நெக் டெப்த் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க அப்படின்னா உங்களோட மிட் ஷோல்டர்லேருந்து எடுப்பீங்க. மிட் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக் டெப்த் எடுப்பீங்க. இப்படி டயக்னலாக எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கிளைண்ட் கிட்ட நம்ம கேட்கணும், உங்களுக்கு எது வரைக்கும் வேணும் மெஷர்மெண்ட், எவ்வளோ டெப்த் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நம்ம கேட்கணும். இப்போ 5 inches இந்த 5 inches இவ்வளோ வருது, இது ஓகேவா அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் ஃப்ரண்ட் நெக் டெப்த், மிட் ஷோல்டர்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக. ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் பேக் நெக் டெப்த்துமே. ஸோ பேக் நெக் டெப்த் எடுக்கிறப்பயுமே மிட் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக டவுன்.
எவ்வளோ தூரம் நமக்கு வேணும், அது நமக்கு ஓகேவா அப்படின்றத எடுக்கணும். ஸோ உங்களுக்கு பேக் நெக் டெப்த் எடுக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் இருந்தால் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக் டிசைன்ஸ், நெக் ரிலேட்டட் மெஷர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரண்ட் நெக் டெப்த், பேக் நெக் டெப்த், இதுதான். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. நம்ம எப்பயுமே பேட்டர்ன் போடுறப்ப அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸ்டாண்டர்டாக பார்த்தா நெக் வித், நார்மல் நெக் வித் வந்து சென்டர் ஃப்ரண்ட் லைன்லேருந்து 2.75 நம்ம கொடுப்போம். அண்ட் ஷோல்டர் வந்து 7.5 நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஸ்லோப் வந்து 1 inches டவுன் கொடுப்போம். கிளியர்? இது வந்து எல்லா பர்சனுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஹை நெக் ப்ளவுஸ், ஒரு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்ளோஸ் நெக் ப்ளவுஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். ஓகே, ஸோ நெக் ரவுண்ட் 1 or 2 fingers இன்சைட், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சு எடுக்கணும் நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ நமக்கு எடுக்கிறப்பையும் கரெக்டாக இந்த காலர் போன் இருக்கு இல்லையா, இங்கே வரைக்கும் வச்சு இப்படி எடுக்கணும். ஓகே, இதுதான் நெக் ரவுண்ட். இந்த நெக் ரவுண்ட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான மெஷர்மெண்ட் லைக் ஹை நெக், அந்த மாதிரியான காலர் நெக், இந்த மாதிரியான டிசைன்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் ரேர் கேசஸில் அந்த மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு பெட்டர். அதில் ஒன்று தான் வந்து ஷோல்டர் ஸ்லோப், அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் அக்ராஸ் அண்ட் பேக் அக்ராஸ், இது எல்லாமே. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷோல்டர் ஸ்லோப் நான் எப்படின்றத சொல்கிறேன். காமனாக 7.5 inches சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து வர ஷோல்டர், அதாவது 7.5னா 15 inches ஷோல்டர் இருக்கவங்களுக்கு 1 inch ஸ்லோப் டவுன் இருக்கும். பட் அதை வச்சு நம்ம வந்து ரிமைனிங் ஷோல்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் ஒரு சில கேசஸ்க்கு ரொம்ப ஸ்லோப் வந்து டவுனாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஹையாக இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த ஹை நெக் ப்ளவுஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்லோப்பையும் கேல்குலேட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஸ்லோப் கேல்குலேட் பண்ணுறது டவுட்டாக இருக்குது, பண்ண தெரியல அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ வந்து காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்றத ஒரு தடவை நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஹை பாயிண்ட் ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஹை பாயிண்ட் ஷோல்டர் கிட்ட கரெக்டாக இந்த ரூலரை இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து 90 degree. ஸோ இந்த நம்ம வைக்கிறப்போ இந்த லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகே, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும், ரொம்ப மேலே இப்படிலாம் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் ஷோல்டர் ஸ்லோப். ஓகே, இது வந்து எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் எடுக்க முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போது டம்மிக்கு வந்து 1.5 கிட்ட இருக்குது ஷோல்டர் ஸ்லோப். நமக்கு எடுக்கிறப்பயுமே இப்படி வச்சு யாரோட ஹெல்ப் இல்லைன்னா வந்து மிரரில் பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இன்னொன்று, ஒரு ட்ரையல் கார்மெண்ட் ஒரு 2-3 கார்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறப்பே நம்ம ஸ்லோப் இதுதான் நான் பர்ஃபெக்டாக இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியும். ஓகே, ஸோ ஷோல்டர் ஸ்லோப் மெஷர்மெண்ட் இப்படி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் அக்ராஸ் ஃப்ரண்ட், அக்ராஸ் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட். ஸோ அக்ராஸ் ஃப்ரண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே தேவைப்படுமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஒரு சில ஃபிட்டிங் பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட்டான பாடி ஷேப்ஸ் ஏதாவது இருக்கிறாங்க, ஏதாவது ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அக்ராஸை நம்ம செக் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே எப்பயுமே பேட்டர்னில் போட்டு செக் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அக்ராஸ் வந்து எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்லேருந்து பிலோ ஒரு 4 inches டவுன் வரும். எல்லாருக்குமே மோஸ்ட்லி அவ்வளோதான் வரும். அதாவது உங்கள் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து பிலோ 4 inches டவுன், அங்கேருந்து இப்படி எடுக்கிறது தான் ஃப்ரண்ட் அக்ராஸ் மெஷர்மெண்ட். ஓகே ஓகே, இங்கேருந்து 4 inches டவுன். சரி, பேக் அக்ராஸ் எங்கே எடுக்கணும் அப்படின்னா அதே ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்லேருந்து 4.5 inches டவுன். ஃப்ரண்ட்டுக்கு 4 டவுன், பேக் வந்து 4.5 inches டவுன் நீங்கள் எடுத்து அங்கே வந்து அக்ராஸோட மெஷர்மெண்ட் இப்படி எடுக்கணும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அக்ராஸை விட பேக் அக்ராஸ் வந்து ஒரு 0.25 or 1/2 inches வந்து எக்ஸஸாக இருக்கும். கிளியர்? இது வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் மெஷர்மெண்ட், அண்டர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். பஸ் கிட்ட நல்லா ஃபிட்டடாக வேணும், நல்லா பஸ்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுத்து நம்ம பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு இந்த அண்டர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த பஸ்ட் அந்த கர்வ் முடியுது இல்லையா, இந்த கர்வ் முடிகிற இடத்துல எடுக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து அண்டர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ 1 or 2 fingers இன்சைட் வச்சு நீங்கள் இங்கே அண்டர் பஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இதான் வந்து அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ நான் இப்போது எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம ஓவர் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் மட்டும், நெக் ரவுண்ட்,
shoulder slope distance, and front across, back across, and under bust circum. இதெல்லாம் மட்டும் ஆப்ஷனல்னா எடுத்துக்கணும். பட் எப்பயுமே பேட்டர்னில் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அது ஜஸ்ட் ஃபிட்டிங் பர்பஸ் கரெக்டாக தான் வந்திருக்கா இல்லைன்றது ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக வேணால் யூஸ் பண்ணுவோம், ரேராக. ஓகே, அதர் தென் இந்த மெஷர்மெண்ட்டை தவிர்த்து நம்ம மித்த இதெல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கிளைண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாடி ஷேப் இருக்காங்கன்னா, இப்போ நான் சொன்ன என்டையர் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்தாகணும். ஓகே, ஸோ எஸ், 1 by 1 எப்பயுமே மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஹரிசான்டல் மெஷர்மெண்ட், வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே ஷோல்டர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிறது செஸ்ட், அதுக்கு அடுத்து இருக்கிறது பஸ்ட். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதை செப்பரேட் பண்ணேன். லைக் இந்த ஆர்டர்லேயே அண்டர் பஸ்ட் நீங்கள் கொண்டு வரலாம், இல்லைனா லாஸ்ட் ஆப்ஷனல் மெஷர்மெண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஷோல்டர், செஸ்ட், பஸ்ட், அண்டர் பஸ்ட், தென் வெயிஸ்ட். வெயிஸ்ட்ன்றது ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த்தோட எண்டு தான் வெயிஸ்ட். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறது. அடுத்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு அப்பெக்ஸ், ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட், ஷோல்டர் டு வெயிஸ்ட். அதாவது ஷோல்டர் டு வெயிஸ்ட்ன்றது தான் ஃப்ரண்ட் பிளவுஸ் லென்த். அதே மாதிரி பேக் பிளவுஸ் லென்த் வந்து மிட் ஷோல்டர்லேருந்து நீங்கள் எடுக்கணும். இது வந்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் என்னென்னா அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், அதாவது பஸ்ட் ஸ்பேன் நீங்கள் எடுக்கணும். இந்த ஆர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸை நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்துட்டு ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ், ஆர்ம் ரவுண்ட் ஒரு பைசப் மெஷர்மெண்ட்னு சொல்லலாம். ஸ்லீவ் லென்த் அண்ட் ஸ்லீவ் ஓப்பன், இதுதான் வந்து ஸ்லீவ் பொறுத்தளவுக்கு நமக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறமா நெக் டிசைனுக்கு வரலாம். நெக் டிசைன் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து நெக் ரவுண்ட் எடுத்துக்கலாம், ஹை நெக்காக இருந்ததுன்னா நெக் ரவுண்ட். அதுக்கப்புறமா முக்கியமாக ஃப்ரண்ட் நெக் டெப்த், பேக் நெக் டெப்த் நம்ம எடுக்கணும். அதுக்கு ரிலேட்டட் தான் வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட்டுமே. ஸோ இந்த ஷோல்டர் ஸ்லோப் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த கிராஸ் செக் லைக் ட்ரையல் கார்மெண்ட் ஏதாவது பார்க்குறப்பே தெரிஞ்சுக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நெக் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ ஒன் மோர் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் டிசைனுக்கு எவ்வளோ வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கிளைண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட் நெக் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதோட ஸ்ட்ராப் வந்து ஒரு 1.5 இருக்கலாம், 2 inches இருக்கலாம், 2.25 இருக்கலாம். பட் ஒரு போட் நெக்குக்கு 3.5 3.5 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது ஒரு போட் ஷேப்லேயே இருக்காது. அப்போது நம்ம கிளைண்ட் கிட்ட கேட்கணும், இவ்வளோ தூரம் ஸ்ட்ராப் இருந்தால் ஓகேவா, இல்லை வந்து எவ்வளோ இருக்கணும். ஒரு வி நெக்காக இருந்ததுன்னா க்ளோஸ் வி இருக்குது, வைட் வி இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வி இருக்குது. அது எதை பொறுத்துனா அந்த ஸ்ட்ராப் பொறுத்து. அதனால இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து எவ்வளோ வேணுன்றதையும் நீங்கள் உங்கள் கிளைண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் மெஷர்மெண்ட். ஓகே, தேங்க்யூ.